சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சென்னையைச் சேர்ந்த யூடியூப் நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்க கேள்வி. ஒருத்தருடைய ஜாதகத்தில் கிரக குற்றங்கள் இருந்தால் அவரை பாதிக்குமா அல்லது குடும்பத்தினர் அனைவரையும் பாதிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. வழக்கம் போல் இதை தெளிவாக சொல்லிடலாம். ஒரு வார்த்தையில் ஜோதிடத்தில் எந்த பதிலும் இல்லை. இது அடிப்படையான விஷயம். இப்போ நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஒரு ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்குது. 12 பாவகங்கள்னு அர்த்தம். 1ஆம் கட்டம் லக்னம், ஜாதகரை குறிக்கும், அவருடைய சிந்தனை திறனை குறிக்கும், மூளையில் உள்ள எண்ணங்களை குறிக்கும். 2ஆம் இடம் குடும்பம், 3ஆம் இடம் சகோதரம், 4ஆம் இடம் தாயார். இதுவரை உயிர்காரகங்கள். இப்படி கூட சொல்லிடுவோம். லக்னம் அவரை குறிக்கும், அவருடைய தோற்றத்தை குறிக்கும், அவருடைய எண்ணங்களை குறிக்கும். 2ஆம் இடம் பேசுகிற பேச்சு, குடும்பம், கண், சாப்பிட்ற சாப்பாடு, இதுவரை குறிக்கும். 3ஆம் இடம் வீரியம், தாம்பத்திய வீரியம், தன்னம்பிக்கை, சகோதரம், நம்ம அணிஞ்சிக்கிற நகை நட்டுகள், இதை பூரா குறிக்கும். புகழ் குறிக்கும். 4ஆம் இடம் தாயார், வீடு, வாகனம், இந்த மாதிரி கல்வி எல்லாமே குறிக்கும். 5ஆம் இடம் புத்திரம், சிந்தனைகள், பூர்வ புண்ணியம், தெய்வாருள், இது பூரா குறிக்கும். 6ஆம் இடம் தாய்மாமா, வேலை, பம்பு வழக்கு, இதெல்லாம் குறிக்கும். 7ஆம் இடம் மனைவி, நண்பர்கள், தாம்பத்திய அமைப்பு, இது பூரா குறிக்கும். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், ஆரோக்கிய கேடு, வெளியில் போய் படைக்கிறது, இந்த மாதிரி பிடிக்கும். திடீர் அதிர்ஷ்டம், மாற்று சிந்தனை. 9ஆம் இடம் தந்தையார், இறையொருள் ஸ்தானம், தந்தையார் வகை, இந்த மாதிரிலாம் குறிக்குங்க. பாக்கியங்கள். 10ஆம் இடம் தொழில், இவர் பெறக்கூடிய புகழ். 11ஆம் இடம் லாபம், இளைய மனைவி, மூத்த சகோதரம். 12ஆம் இடம் மோட்சம், விரயம், இவருடைய எண்ணங்கள், இதுலேயும் தாம்பத்தியம் எல்லாமே தெரியுங்க. இப்போ ஒரு தசை நடக்குதுன்னா லக்கணம் சம்பந்தப்பட்டு, இவர் ஏற்கனவே ஜாதகத்தில் லக்கணம் பலவீனப்பட்டு 3ஆம் இடம் தேகஸ்தானமும் பாதிக்கப்பட்டு, சந்திரன் உடலை குறிப்பிட்ட சந்திரன் பலவீனத்திருந்தால் அது சம்பந்தமான இதெல்லாம் என்னென்னா சனி செவ்வாய் தொடர்புகள் தான். ராகு, இந்த மாதிரி கெட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது தசை வந்தால் இவர் பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிடலாம். குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது அல்லது வயதுக்கு தக்கன 2ஆம் இடத்துல உள்ள கெட்ட கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணால் 2ஆம் இடம் கெட்டு போய் அது தசாபதி வந்தால் குடும்பம் சரியில்லைன்னு அர்த்தம். குடும்பத்தில் தற்போது நிலை சரியில்லை, எப்பவுமே சரியில்லைங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்துங்க. 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக இவருடைய உடம்பு பாதிக்கப்படும், முயற்சிகள் தரப்படும், சகோதரமும் பாதிக்கப்படும். சகோதரத்தில் இப்போ இந்த 3ஆம் இடத்தை வச்சு சகோதரருக்கு இவருக்கு நடக்கிற தசாபுத்தி, 3ஆம் இடத்தை பார்த்து அதில் நடக்கிற தசாபுத்திகளை பார்த்து இது கூட பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிடலாம். அதேமாதிரி 9ஆம் இடம் சூரியன் சம்மந்தப்பட்டு வரும்பொழுது தந்தையாருக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு சொல்லி போடலாம். 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வரும்பொழுது சந்திரனுடையும் பார்த்துக்கிட்டு தாயாருக்கு நன்மை இருக்கா, இது தாயாருக்கு கெடுதலான அமைப்பு இருக்கான்னு சொல்லிடலாம். இவங்களோட உறவு முறைகளை சொல்லலாம். 6ஆம் இடம் தாய்மாமா இவருடைய உறவு எப்படி இருக்குது, இருக்கா, தாய்மாமா முதல்ல இருக்காங்களா, அவங்களோட உறவு எப்படி இருக்குது, இவருடைய வேலை அமைப்பு எப்படி இருக்குது. உயிர்காரகம், ஜடகாரகம் 2 இருக்குங்க. உயிர்காரகம்னா நம்மளுடைய உறவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஜடகாரகம்னா நம்ம பாக்கியங்கள், அது அது நம்மகிட்ட பேசாது. வாகனம் பேசாது, தாய் பேசுவாங்க. சரிதா? தாய் உயிர்காரகம், வாகனம் ஜடகாரகம். இந்த மாதிரி எது பாதிக்கப்படுதோ அப்போ நம்ம ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகள் நம்மளையும் இயக்கும், நம்மளை சேர்ந்தவங்களையும் பாதிக்கும். நம்மளுடைய இப்போ ஒருத்தருடைய வீட்டில் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவுனா கணவன் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல 7ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும். 7ஆம் இடம் நல்லா இருந்தால் மனைவி சந்தோஷமாக, அதாவது மகிழ்ச்சியாக, நோய் நொடி இல்லாமல் ஒரு உற்சாகமாக இருக்கான்னு அர்த்தம். அது எல்லா நேரத்துலையும் இருக்காது. அது எப்போ நடக்குங்கிறதையும் ஜாதகத்தில் பார்க்கலாம். அப்போ ஜாதகத்தில் பார்க்க முடியாத விஷயங்களே இல்லை. இப்போ 7 சனி அமைப்புக்கு அசமிச்சு நடக்கும் பொழுது இந்த மாதிரி பின்னடைவுகள் வரும். நல்ல கிரகங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே சொல்கிறது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன், இந்த மாதிரி அமைப்புங்க. சனி முழுக்க பாவக்கிரகம். எங்கே இருக்கோ அது சுத்தமாக கெடுக்கும். வெளிச்சம் வந்தால் பிரச்சனை இல்லை. ராகு அது இயல்புக்கு தக்கன பலன் சொல்லிடுறோம். செவ்வாய் கோபக்கிரகம், அதுவுமே அதை பாவக்கிரகம்னு சொல்லணும். சூரியன் அரசன், அவரும் அரை பாவக்கிரகம். இப்படி தான் ஜோடத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் என்ன நடக்குதோ தசாபதிகள் தகுந்தவாறு அவர் பாதிக்கப்படுவாரா, உறவு முறை பாதிக்கப்படுவாருன்னு சொல்லலாம் அழகா. இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ
நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்தில் தந்தையார் பாதிக்கப்படுகிறார், நல்லதே பேசுவோம். தந்தையார் நல்லா இருக்க போகிறாருன்னு அதில் ஜாதகம் வரும் பொழுது அந்த நேரம் தந்தையார் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல தசாபுத்திகள் ஓடும். இதனால தான் ஜாதகம் பார்க்கும்போது குடும்ப ஜாதகம் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கணும்னு திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் இதுதாங்க. நம்மளுடைய பதிவில் தொடர்ச்சியாக பாருங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டும் ஒரு குறைந்த கட்டணத்தில் இந்த வாட்ஸ்அப்புக்கு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.